ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வார வரைக்கும் ஆவிக்குரிய தலங்களை குறித்து பல காரியங்களை நாம் தியானித்து வந்தோம். இப்பொழுது கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், பலிபீடத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த பலிபீடங்களை குறித்து சில காரியங்களை தொடர்ந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதாவது பலிபீடம் என்று சொல்லப்படுகிற எல்லாமே ஆவிக்குரிய தலங்களாக இருக்கிறது. அது ஆவிக்குரிய தலம், அது பலிபீடம் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஆவிக்குரிய தலம். இதில் நம்ம இங்கே ஃபிசிக்கலாக கட்டக்கூடிய ஒரு பில்டிங் இல்லை, இது ஒரு ஆவிக்குரிய தலம். ஏன்னு சொன்னால், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆவியில் தான் இடைப்படுவார். அதனால் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அது ஆக்சுவலாக எதில் இருக்குது, அந்த ஆவிக்குரிய தலமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இங்கே பூமியில் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள் என்று சொன்னால், அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், ஆவிக்குரிய தலம் ஒன்று இங்கே நிர்ணயிக்கப்படுகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ரெண்டாவது, இந்த பலிபீடங்கள் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, அது உடன்படிக்கைக்கான தலங்கள். ஆவிக்குரிய தலம், ரெண்டாவது அது உடன்படிக்கைக்கான தலம். அதாவது ஒரு பலிபீடம் இருந்தால் தான் கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்வார். பலிபீடம் இல்லாமல் உடன்படிக்கை இல்லை. அப்போ நம்ம கர்த்தரோடு கூட, தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறோம் என்றால், முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ரெண்டாவது, பலிபீடங்கள் கட்டப்படுவது என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால், ஒரு உடன்படிக்கையினுடைய துவக்கமாக இருக்கிறது. ஒரு உடன்படிக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் பலிபீடம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் யாராவது ஒருவர் வாசிப்போம். பூமியிலே பேரழிவுக்கு பிறகு, அதாவது நோவாவுடைய காலத்திலே வந்த பேரழிவுக்கு பிறகு அவன் இறங்கி முதலாவதாக என்ன செய்கிறான், ஒரு பலிபீடத்தை கட்டினான். அவனை கொண்டு தேவன் ஒரு பலிபீடத்தை கட்டினார். அதுதான் கட்டும்படியாக செய்தார். அதுதான் துவக்கம். பலிபீடம் இந்த பூமியில் துவக்கப்பட்ட காரம். அதாவது ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதை தொடர்ந்து தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். என்ன சொல்கிறாரு, இனி ஜலத்தினாலே இந்த பூமியை நான் அழிப்பதில்லை என்று சொல்லி நோவாவோடு கூட அவர் உடன்படிக்கை செய்கிறார். ஸோ ஒரு உடன்படிக்கை செய்யணும், தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்ம செய்ய வேண்டியது ஒரு பலிபீடத்தை நாம் கட்ட வேண்டும். அப்போ ரெண்டாவது, ஒரு பலிபீடம், அதாவது ஒரு உடன்படிக்கை முடிவுக்கு வரணும்னா என்ன செய்யணும், எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னால், பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டால் உடன்படிக்கை முடிவுக்கு வரும். பலிபீடம் தகர்க்கப்பட வேண்டும். தகர்க்கப்பட்டால் உடன்படிக்கை முடிவுக்கு வரும். அப்போ தகர்க்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால், அது நிச்சயமாக இருக்கும், தலைமுறையாக இருக்கும். ஒரு உடன்படிக்கை ஆனது எப்போ கவர்மெண்ட்லேயும் அதுதான். ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். ஒரு ஜிஓ போட்டாங்க, கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டாங்க, ஒரு ஜிஓ போட்டாங்கன்னு சொன்னால், அந்த ஜிஓ ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இம்ப்ளிமெண்ட் நாள்லேருந்து அது அப்படியே நிலையாக இருக்கிறது. அது மாறுவது கிடையாது. அது எப்போ மாறும் சொன்னால், அந்த ஜிஓவை மாற்றி இன்னொரு ஜிஓ போடுவாங்க. ஜிஓ நம்பர் 1 அப்படின்னு சொன்னால், அடுத்து ஜிஓ நம்பர் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. அதே இதில் அப்போ ரெண்டாவது வந்த பிறகு தான் இது கேன்சல் ஆகும். இல்லைன்னா அது அப்படியே இருக்கும். இல்லை இதுக்கும் ரெண்டாவதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஒன்றும் அப்படியே தான் இருக்கும், ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். ஸோ உடன்படிக்கையானது மாற வேண்டும் என்று சொன்னால், மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், புதியதாக ஒரு உடன்படிக்கை செய்யப்பட வேண்டும். அல்லது அது தலைமுறையாக அது இருக்கும். அடுத்ததாக, இந்த பலிபீடத்தில் என்ன ஒரு காரியம் இருக்குன்னா, பலி செலுத்துகிறவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது ஆரம்பத்திலேயே அதை ஆண்டவர் அதை சுட்டி காட்டுகிறார். அதை நோவா என்ன செய்கிறார், அந்த பலிபீடத்தின் மேலே ஆட்டுக்கடா, மாடு, ஆடு ஆகியவற்றை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அப்போது ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும், பலிபீடத்திலே இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி
கொடுக்கு, தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போது நான் சொன்னேன் அந்த பலிபீடம் என்பது ஆவிக்குரிய தளம் என்று சொன்னேன். அப்போ ஆவிக்குரிய தளம் சொன்னால் இங்கே ரத்தம் சிந்தப்படும் பொழுது அப்போ ஆவிக்குரிய தளத்தில் அது என்ன நடக்குது, அந்த பலிபீடத்தில் என்ன நடக்குதுன்னா ஆவியானவர் இறங்கி வருவார். அதாவது ஆவியினுடைய காரியமாக அது இருக்கிறது. அப்போ ஆவியானவர் இறங்கி வந்து அந்த பலியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பலி உண்மையாகவே ஒரு உடன்படிக்கைக்கு ஏற்ற பலியாக அது மாறுகிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சில பலிகள் மாற்றப்படக்கூடியதாக இருக்கும், சில பலிகள் மாற்றப்படக்கூடாததாக இருக்கும். அதே போல் சில உடன்படிக்கைகள் நன்மையை கொண்டு வரும், சில உடன்படிக்கைகள் தீமையை கொண்டு வரும். உதாரணமாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம் யாராவது ஒருவர் வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம் என்ன சொல்கிறாருன்னா, இதோ இவர்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சிலுவையிலே சொல்கிறார். கல்வாரி சிலுவை வந்து ஒரு பலிபீடம். இயேசு அந்த பலிபீடத்தில் இப்பொழுது தன்னையே சமர்ப்பிக்கிறார். அப்போ அந்த பலிபீடத்தில் இயேசு தன்னையே சமர்ப்பிக்கும் பொழுது அவர் அங்கே வந்து ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். அப்போ பிதாவே இவர்கள் பாவங்களே மன்னியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் அதை கிளைம் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த இவர்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அவர் மன்னிச்சு விட்டுட்டாரு, அதனால் இப்போ நம்ம என்ன பாவம் பண்ணாலும் நேராக பரலோகத்துக்கு போயிடுவோம். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவோம், இயேசு எல்லாத்தையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். இது வந்து இது சரியான ஒரு ஆர்குமெண்ட் இல்லை. இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார், அது உண்மைதான். அதை செய்ததற்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். தேவனோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு, தகப்பனே இயேசு என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று யாரெல்லாம் அறிக்கை பண்ணி அந்த சிலுவைக்கு கீழே வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த உடன்படிக்கை செல்லும். அதுதான் பலிபீடத்தில் இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த யார் கொண்டு வர்றாங்களோ, யார் ஆடை கொண்டு வராங்களோ, மாடை கொண்டு வராங்களோ, புறா குஞ்சு கொண்டு வராங்களோ அந்த இரத்தத்தை அவன் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் அவன் அந்த தலைமை குருவானவன் என்ன செய்கிறாரு, போய் பலியை ஒப்பு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் இயேசுவும் யாரெல்லாம் அவருடைய சிலுவைக்கு அடியில் வருகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தான் இந்த உடன்படிக்கை செய்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, பலிபீடத்தில் காரியங்கள் செய்யப்படுகிற உடன்படிக்கைகள் நன்மையாக இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24-25. கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நோவா சொன்னதுனால இப்பொழுது அந்த வார்த்தையின் நிமித்தம் என்னதுன்னா ஒரு உடன்படிக்கை, தேவனோடு ஒரு உடன்படிக்கை, அவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறான். அப்போது கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னது நிமித்தம் கானான் சபிக்கப்பட்டவனாகவே இருக்கிறான். அந்த கானான் தேசம் சபிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது. அப்போது ஒரு உடன்படிக்கையின் நிமித்தம் ஒரு நல்லது நடக்க முடியும், கெட்டது நடக்க முடியும். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னு சொன்னால், வேதத்தின்படி ஆவிக்குரிய தளத்திலிருந்து முதலாவது நாம் பெற்றுக்கொண்டது என்ன என்று பார்க்கலாம். முதலாவது அதாவது வேதத்தின் அடிப்படையில், அதாவது ஆதியாகமத்தில் நம்ம முதலாவது எங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8-9. நிம்ரோதை போல பலத்த வேட்டைக்காரன் என்று பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நிம்ரோத் யார் அப்படின்னு சொன்னால் காமுடைய சந்ததி. காம் யார் அப்படின்னு சொன்னால் சேம், காம், யாப்பேத் 3 பேருமே நோவாவுடைய பிள்ளைகள். அந்த காம் தான் சாபத்தையும் வாங்கி கட்டுகிறான். நோவா வந்து ஆடை இல்லாமல் தூங்குறதை பார்த்து அதை அவன்
அதை மற்றவர்களுக்கு அறிவித்தபடினால நோவா என்ன செய்கிறாரு, அவனை வந்து சபிக்கிறார். அந்த அந்த சாபத்தை அங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, நோவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், காமை சபிக்கிறது மட்டும் இல்லை, காமுக்கு அடுத்து அவனுடைய மகனான கானானை சபிக்கிறார். அந்த கானானுடைய வம்சத்தில் தான் இந்த நிம்ரோத்து வருகிறான். ஹல்லேலூயா. அப்போது காம் சபிக்கப்பட்டு இருக்கிறான், அவனுடைய மகன் கானான் சபிக்கப்பட்டு இருக்கிறான். கானானுடைய சந்ததியிலே வரக்கூடிய நிம்ரோத் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அதாவது இது இங்கே சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குன்னா, பராக்கிரமசாலியாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஹீ இஸ் எ ஜெயண்ட். அதாவது இங்கிலீஷில் பார்க்கும்போது ஹீ இஸ் அ ஜெயண்ட். அதாவது அவன் வந்து ஒரு பெரிய ராட்சதனை போல இருந்தான். அதாவது அப்போ ஒரு சாபம் அந்த தலைமுறையில் வந்த உடனே அது எப்படி கிரியை செய்கிறது, அது ஒரு அதை பார்க்குறதுக்கு பலசாலியை போல கிரியை செய்கிறது என்று பார்க்கிறோம். அப்போது இதெல்லாம் வந்து பலிபீடத்தினுடைய எஃபெக்ட். நோவா தன்னை ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதன் நிமித்தமாக அவன் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டாலும், அவன் என்ன பேசினாலும் அந்த வார்த்தைகள், அந்த பேச்சுக்கள் எல்லாவற்றையும் தேவன் ஒரு உடன்படிக்கையாக எடுத்துக்கொள்ளுகிறார். தேவன் அதை ஒரு உடன்படிக்கையாக எடுத்துக்கொள்கிறார். ஏன்னு சொன்னால், முதலாவது அவனை வச்சு தான் அந்த உடன்படிக்கையை, அந்த பலிபீடம் கட்டுகிறதை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஸோ இப்போ அந்த நிம்ரோத்தை போல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பரம்பரையே ஒரு பயங்கரவாத ஒரு பரம்பரையாக இருக்கிறதாக வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்போது ஆவிக்குரிய தளத்திலிருந்து இப்போ என்ன ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பலம், பராக்கிரமம், ஒரு ஆக்ரோஷம் நிறைந்த ஒரு சந்ததி உருவாக்கி இருக்கிறது. ஆக்ரோஷம் நிறைந்த ஒரு சந்ததி உருவாக்கி இருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆவிக்குரிய தளத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு சொல்ல, ஞானம், புத்தி, ஆன்மீக பலம், இவையெல்லாம் ஆவிக்குரிய தளத்திலிருந்து பூமிக்குரிய தளத்திற்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிப்போம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5. இவர்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்று தேவன் சொல்லுகிறார். அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், இவங்க என்ன ரிசீவ் பண்ணியிருக்காங்க, தே ஹவ் ரிசீவ்ட் சம்திங் ஃப்ரம் தி ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். ஸ்பிரிட் ரெல்ம்லேருந்து ஒன்று அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பிரிட் ரெல்ம்லேருந்து ஒன்று ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு ஞானம் வந்திருக்குது, புத்தி வந்திருக்கிறது, ஆன்மீக பலம் வந்திருக்கிறது. அதாவது ஒரு பெரிய வானத்தை எட்டி, அதாவது பரலோகத்தை போய் தேவன் இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம போயிடலான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்வம் நிறைந்த ஒரு ஞானம், புத்தி எல்லாமே அவங்களுக்கு வந்துருச்சு. இது ஹவு தே ரிசீவ் இட், இது எப்படி அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால், அப்போது அந்த காலத்தில் அதாவது 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அப்போது அதனால தான் இயேசு சொல்லுகிறார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ, அதை ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ, அப்போ என்ன செய்ய, நீங்கள் கேட்பது எதுவோ அது அப்படியே நடக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போது அந்த ஒருமனப்பாடு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்ததை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போது ஆவிக்குரிய தளத்தில் அந்த ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னால், ஞானம், புத்தி, ஆன்மீக பலம் ஆகியவற்றை கொடுக்கிறது. அதில் பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா அது நமக்கு கொண்டு வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் பலமான காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள், அதிசயமான காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த குழு வழியாக நம்ம செய்யும்படியாக அவர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். பாருங்கள், 11ஆம் அதிகாரம் 7, 8, 9 3 வசனங்களையும் வாசிங்களேன். 11, 7, 8, 9.
பாருங்க. இப்போது தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க. இப்போ இவங்களோட ஒரே பாஷையும் ஒரே பேச்சுமாய் இருந்த படியினாலே அதிலேருந்து அவங்களுக்கு என்ன ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஞானம், புத்தி, விவேகம் எல்லாமே அதிலேருந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால் இவங்களை தடை பண்ண முடியாது. இப்போது இவருடைய பாஷையை நாம் தாறுமாறாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்குவோம் அப்படின்னு சொன்னால் எவ்ரி லாங்குவேஜ் இஸ் ஹேவிங் எ வேர்ட். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை ஒரு மொழிக்கும் மற்றொரு மொழிக்கும் என்னவாக இருக்குன்னு சொன்னாக்கா வேறு அர்த்தங்களை கொடுக்கறதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ அது வந்து நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்லாம் எடுத்து பார்க்கலாம். அதாவது இந்த லாங்குவேஜில் இப்படி சொல்கிறாங்க, அதே வந்து இப்போ மலையாளத்தில் இப்படி சொல்லுவாங்க, அதே வேர்டு வந்து தமிழில் வந்து வேறு மீனிங்கில் இருக்கும். அது மாதிரி தமிழில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, அது மலையாளத்தில் வேறு மீனிங்கில் இருக்கும். அப்போது இவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு பாஷைகள் தாறுமாறாக மாற்றப்படுகிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது நீங்கள் தேவன் அதை செய்தார் அப்படிங்கிறது அதை சொல்கிறதுக்கு அதை சுட்டி காமிக்க நான் வரல. அதாவது பாஷைகள் வெவ்வேறாக இருக்கும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து ஆவிக்குரிய தளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறதை பெற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும். அதே வேளையில் ஒரே பாஷையாக இருக்கும்போது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது மிக எளிதாக இருக்கும். அதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சரி, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறோம், ஆவித்தலங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஸ்பிரிட் ரெல்ம்ஸ் ஒர்க் ஃபார் மென் த்ரூ மென். அதாவது ஆவித்தலங்கள் மனிதர்களுக்காக மனிதர்கள் வழியாக செயல்படுகிறது. நான் திரும்ப சொல்கிறேன், ஸ்பிரிட் ரெல்ம்ஸ் ஒர்க் ஃபார் மென் த்ரூ மென். ஆவித்தலங்கள் மனிதர்களுக்காக மனிதர்கள் வழியாக செயல்படுகிறது. அதாவது டைரெக்டாக அங்கே ஆவித்தளம் வந்து டைரெக்டாக இங்கே உள்ளே வந்துடுறது கிடையாது, டைரெக்டாக செயல்படுகிறது கிடையாது. ஏன்னா இது பூமிக்குரிய தளம். இந்த பூமிக்குரிய தளத்தில் வந்து மனிதர்களாக நாம் இருக்கிறோம். ஆவிக்குரிய தளத்தில் ஆவியாக ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். ஸோ இப்போ ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பூமியில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னால் அவங்க டைரெக்டாக செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அது தேவனாக இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நேரடியாக இடைபடுகிறது கிடையாது. ஏன்னு சொன்னால் மனிதர்களை இதற்கு எஜமான்களாக வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக இந்த எல்லா காரியங்களையும் செய்கிறார். ஸோ ஆவிக்குரிய தளத்திலிருந்து ஒரு காரியம் இங்கே வருகிறது அப்படின்னு சொன்னால், பூமிக்குள்ளே வரணும்னு சொன்னால் அதற்கு மனிதர்கள் ஒரு கருவியாக செயல்பட வேண்டும். அல்லது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஏதாவது மனிதர்கள்னு சொன்னால் பூமி சார்ந்த ஒரு மிருகமாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு மரஞ்செடி கொடிகளாக கூட இருக்கலாம். எதுவோ அது பூமியை சார்ந்த ஒன்று என்ன செய்யும்? கிரியை செய்யும். அதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சத்துரு நேரடியாக யார்கிட்ட பேசலை? ஏவாள் இடத்துல பேசவில்லை. அவன் நேராக வந்து நின்று 2 கொம்போட நின்று நான் தான் சாத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலை. அவன் எதில் வருகிற சர்ப்பத்தின் வழியாக அவன் பேசுகிறான். ஹல்லேலூயா. அவன் சர்ப்பத்தின் வழியாக. அப்போ ஆவிக்குரிய தளம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னால் இங்கே பூமியை சார்ந்தவைகளை கொண்டு தான் செயல்படுகிறது. அது தேவனும் அதே போல் பூமியில் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் மனிதர்களை கொண்டு தான் செய்ய முடியும். இது வந்து ரொம்ப டெஃபினட்டாக. இதில் வந்து நீங்கள் உடனே என்ன தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு வசனத்தை தேடி போய் பிடிச்சி பார்க்காதீங்க. தேவனால் எல்லாம் கூடும், அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. தட் இஸ் ட்ரூ, 100% ட்ரூ. பட் he will do it through men. அதான் என்னுடைய பாயிண்ட்டு. ஹல்லேலூயா. நான் என்னுடைய பாயிண்ட் என்னென்ன புரிஞ்சுக்கிடணும். God can do anything. Nothing is impossible to God. That is true. But he will do it by his men. ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய யாரையாவது கொண்டு தான் தேவன் செய்கிறார். இந்த பூமியை ரட்சிப்பதற்கு
அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த பூமியை ரட்சிப்பதற்கு அவர் பரலோகத்தில் இருந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கலாம், எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக அப்படின்னு சொல்லியிருந்தா பூமி ரட்சிப்பு ஆயிருந்திருக்கணும். அல்லேலூயா. ஆனால் அதை தேவன் செய்யவில்லை. என்ன செய்கிறார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு மனுஷ சரீரத்திலே அனுப்பினார். இயேசுவை அனுப்பினார். இயேசு இந்த பூமியில் மனுஷ சரீரம் எடுத்து வந்தார். அவர் ஏன் வரணும்? இதுதான் ரீசன். God can do anything, or the spirit realms can do anything for men only through men. Hallelujah. மனிதர்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய தளம் அல்லது ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய தேவன் செய்ய ஏதாவது நினைச்சாருன்னு சொன்னால் அதை எப்படி செய்வார் அப்படின்னு சொன்னால் அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒன்றை வைத்து தான் செய்வார். ஒருவரை வைத்து செய்வார் அல்லது ஒன்றை வைத்து செய்வார். இதுதான் மிக மிக அடிப்படையான உண்மை. இதை எல்லாரும் மறந்துடக்கூடாது. தேவன் எது செய்தாலும், அது ஆவிக்குரிய தளத்திலிருந்து எது செய்தாலும் அது மனிதர்களுக்காக செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமும் he will do it through men, for men, through men. இது வந்து பேசிக் பிரின்சிபிள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆவிக்குரிய தளத்தில் இப்போ முதலாவதாக நம்ம ஆபிரகாம் குறித்து பார்க்கலாம். இப்போ ஆபிரகாம் வந்து முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அதாவது ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது தேவன் செயல்படுகிற விதத்தில் நான் அதை பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். முதலாவது நான் சொன்ன பாயிண்ட் என்னென்னு சொன்னால், God will do anything and everything for men through men. அதாவது மனிதர்களுக்காக தேவன் எதையுமே மனிதர்களுக்காக செய்யணும்னு சொன்னால் மனிதர்கள் மூலமாகத்தான் செய்கிறார். சரி, அது மொதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் யாரை ஆவிக்குரிய தளம் வந்து யாரை சூஸ் பண்ணுது அது செய்கிறதுக்கு, எந்த மனுஷனை அவர் தேடுகிறார், எந்த மனுஷனை நோக்கி வருகிறார். அதாவது ஆவிக்குரிய தளம் எந்த மனுஷனை தேடுகிறது, எந்த மனுஷனை நோக்கி வருகிறது என்று நம்ம இந்த வேளையில் அடுத்த ரெண்டாவது பாயிண்டாக நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக இந்த வேதத்தில் ஆபிரகாமை தேவன் பார்க்கிறார். ஆபிரகாமை பார்க்கறதுக்கு என்ன ரீசன்? முதலாவதாக நோவாவை பார்த்தார். முதல்ல அந்த சந்ததி ஆதாமுடைய சந்ததியில் நோவாவை நோக்கி பார்த்தார். உலகத்தை பூரா அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நோவாவை நோக்கி பார்த்தார். அடுத்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது யாரை பார்க்குறாருன்னா ஆபிரகாமை பார்க்கிறார். ஏன் ஆபிரகாமை பார்க்கிறான்னு சொன்னால், ஆபிரகாம் நொறுக்கப்பட்டவனாக இருக்கிறான். அதாவது அந்த நோவாவுடைய சந்ததியில் வந்தவன் தான், சேமுடைய சந்ததியில் வந்தவன் தான். அந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான்னாக்கும், அவனுடைய தகப்பனார் தேராகு என்கிற மனிதன். அவருக்கு 3 பிள்ளைகள், ஆபிராம், நாகோர், ஆரோன் என்று 3 பேர் இருக்கிறாங்க. இதில் இந்த ஆரோன் என்பவன் அதாவது தேராகு வாழ்ந்த வருஷங்கள் 205 வருஷம். ஆரான் குறைந்த காலத்திலேயே அவன் இறந்து போனான் என்று பார்க்கிறோம். அப்போது ஒரு இழப்பு மத்தியிலே ஆபிரகாம் அழைக்கப்படுகிறான். ஒரு இழப்பு, கூட பிறந்த சகோதரனை இழந்து விட்டான். ஆபிராம், நாகோர், ஆரான் 3 பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு 3 பேரில் ஆரான் குறைஞ்ச வயசுலேயே இறந்து போயிட்டான். அப்போது அவனுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் தான் லோத்து. ஆரானுடைய பிள்ளைகள் ஒருவன் தான் லோத்து. அப்போது ஒரு கஷ்டத்துக்குள்ள, ஒரு பாடுக்குள்ள, ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் தேவனை தேடுகிற நபர்களாக இருப்பார்கள். நல்ல வசதியாக இருக்கிறவங்க தேவனை தேட மாட்டாங்க. பிரச்சனையே இல்லைங்கிறவங்க தேவனை தேட மாட்டாங்க. பண வசதி, பொருளாதார வசதி, எல்லா வசதிகளையும் வச்சிருக்கிறவங்க தேவனை தேடுகிறது இல்லை. யார் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, யார் பாடுகளில் இருக்கிறார்களோ, யார் பிரச்சனைகள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனை தேடுகிறவர்களாக இருப்பார்கள். அதை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய தளம் அறிந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை தேடி வருகிறது. அதனால தான் இங்கே முதலாவதாக ஆபிராமை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவன் ஆபிராமை தேர்ந்தெடுத்த வழி இதுதான். அதாவது இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். நியாயாதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2-3. அதில் மனோவாவை பார்க்கிறோம். மனோவா என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். யாராவது ஒரு வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இந்த மனோவாவுடைய மனைவி மலடியாக இருந்தாள். அவளுக்கு பிள்ளை இல்லை. அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள். ஸோ
ஆவிக்குரிய தளம் என்ன சொல்றதுன்னா, அப்படியே யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு தேடுதல் ஒன்று இருக்குது. இந்த பூமியில் தேவன் தேடுகிறவராக இருக்கிறார். அது ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும், அவங்க எல்லாருமே என்ன அவங்களோட மிஷன் என்னன்னு சொன்னால், இந்த பூமியில் கஷ்டப்படுறவங்கள தேடுறாங்க. அல்லேலூயா. அதனால தான் இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், கஷ்டப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இப்பொழுது அழுகிற நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறது நோக்கம் என்ன? ஆவிக்குரிய தளம் வந்து அந்த கேட்டகரியை தான் தேடுது. அல்லேலூயா. ஏன் அந்த கேட்டகரியை தேடுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கேட்டகரி தான் தேவனை தேடுகிற கேட்டகரி. அவங்க தான் தேவனை தேடுவார்கள். நல்ல ஏற்கனவே இப்பொழுது திருப்தியாக இருக்கிறவர்களே, நீங்கள் அழுவீர்கள். ஆண்டவர் அப்படியே ரிவர்சல் அடிக்கிறார் எல்லாத்தையுமே. அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேடுதல் என்பது அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இருக்கிறது என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஆவிக்குரியத்தில் அதை தான் தேடுது. அப்போ இங்கே வந்து மனோவாவுடைய வீட்டுக்கு ஏன் தேவதூதன் வந்தான்னு சொன்னால், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவனுக்கு தேவை இருக்குது, இவன் தேவனை தேடுகிறான். ஏன்னாக்கா மனைவி வந்து பிள்ளை இல்லாமல் இருக்கிறான், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கணும், அந்த பிள்ளையை நம்ம இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறதுக்கு மீட்புக்கு நாம் பயன்படுத்தணும் என்று சொல்லி ஆவிக்குரிய தளத்தில் முடிவு செய்யப்பட்டது நிமித்தமாக அவனை தேடி தூதன் வருகிறதாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதே போல் இன்னொரு எக்ஸாம் கூட பார்க்கலாம். சகரியா குறித்து நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதை வாசிக்க கூட வேண்டாம், நான் சொல்கிறேன். சகரியா சகரியா எலிசபெத்து என்கிற 2 பேர். எலிசபெத்து மலடியாக இருந்தார். அப்போ தேவதூதன் அங்கே வந்து மலடியாக இருக்கிற சகரியாவிட்ட பேசுகிறார். அதாவது, நீ உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அல்லேலூயா, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று பேசுகிறார். அப்போது தேவனும் சரி, ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, எல்லாருமே தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். யாரை தேடுகிறார்கள்? எளியவர்களை தேடுகிறார்கள், தேவனுக்கு பிரியமானவர்களை தேடுகிறார்கள், தேவனை தேடுகிறவர்களை தேடுகிறார்கள். அல்லேலூயா. அப்போது இது வந்து ஆவிக்குரிய தலங்கள் செயல்படக்கூடிய இந்த விதத்தை குறித்து நான் உங்களோட கூட பேசியிருக்கிறேன். 3ஆவதாக இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், எப்போ இந்த ஆவிக்குரிய தலங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை கண்டுபிடிக்கிறதோ அவங்கள வந்து இந்த ஆவிக்குரிய தலங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அவர்களை வழிநடத்தும். They will be led by the spiritual. அந்த ஆவிக்குரிய தளமானது அவர்களை வழி நடத்துகிறது. எப்படி வழி நடத்துகிறது அப்படின்னு சொன்னால், அவங்களை கையை பிடிச்சி கொண்டு போய் அடுத்த இடத்துல கொண்டு போய் விடுறது மாதிரி அந்த மாதிரி காரியம் இல்லை. இது வந்து அவர்களை வழிநடத்தக்கூடிய வழியானது பலிபீடம் கட்டும்படியாக, தேவனோடு உடன்படிக்கை செய்யும்படியாக அவர்களை வழிநடத்துகிறது. ஏன்னு சொன்னால், தேவன் எந்த காரியத்தை இந்த பூமியிலே செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது அந்த காரியத்தில் ஒரு உடன்படிக்கை இருந்தால் மட்டுமே அதை செய்கிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு உடன்படிக்கை செய்யப்பட வேண்டும். உடன்படிக்கை இல்லாத எந்த ஒரு காரியத்திலும் தேவன் இடைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உடன்படிக்கை இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் தேவன் இடைபடுகிறது இல்லை, செய்கிறது இல்லை. அவரோட முதல்ல ஒரு உடன்படிக்கை செய்யணும். ஒரு covenant should be established between man and God. A covenant should be established between man and God. கடவுளுக்கும் நமக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை செய்யப்பட வேண்டும். இதுதான் இந்த ஆவிக்குரிய தலம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மனுஷனை என்ன செய்கிறாங்க, அந்த மனுஷனையோ மனுஷியையோ என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு நடத்துகிற விதம் எப்படின்னு சொன்னால், தேவனோடு உடன்படிக்கை பண்ணு, அதுக்கு தான் கொண்டு போவோம். தேவனோட உடன்படிக்கை பண்ணு. தேவனோட உடன்படிக்கை பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஒரு பலிபீடம் கட்டணும். அல்லேலூயா. தேவனோட உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் பலிபீடம் கட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்போ பலிபீடம் கட்டுவதற்கு அவர்களை வழி நடத்தும். ஆவிக்குரிய தலம் என்ன செய்யும்? அவர்களை பலிபீடம் கட்டும்படியாக வழி நடத்தும். அவங்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணங்கள் விதைக்கப்படும். என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் ஒரு கொஸ்டின் வருது பார்த்தீங்களா? நான் இப்படி இந்த கஷ்டத்தில் இருக்கிறேனே, நான் இந்த பாடுகளில் இருக்கிறேனே, நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேனே, என்ன செய்யணும். அப்போ அந்த ஆவிக்குரிய தளத்திலிருந்து நமக்கு என்ன அட்வைஸ் வருது அப்படின்னு சொன்னால்,
பலிபீடம் கட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். பலிபீடம் கட்ட வேண்டும். அந்த பலிபீடம் ஹல்லேலூயா பலிபீடம் கட்டியாச்சுன்னு சொன்னால் அந்த பலிபீடத்திலே பலி செலுத்தப்பட வேண்டும். பலி செலுத்தியாச்சு. பலி செலுத்தின உடனே தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை செய்வார். ஹல்லேலூயா உங்களோடு கூட நம்மோடு கூட இந்த பலி செலுத்துகிற நபரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்வார். யாரெல்லாம் அதுதான் அதுக்கு பேர் தான் விலைக்கிரயம். ஹல்லேலூயா அதுக்கு தான் பேர் தான் விலைக்கிரயம் என்று சொல்லுகிறோம். ஒரு விலைக்கிரயம் கொடுக்கணும். சில பிரசங்கங்களில் கேட்டிருப்போம், ஒரு விலைக்கிரயம் கொடுக்கணும். விலைக்கிரயம் கொடுத்தா தான் நம்ம ஆண்டவர்கிட்ட எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த விலைக்கிரயங்கிறது என்னன்னு சொன்னால் பலிபீடத்திலே பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலியானது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா அப்போது தேவன் அந்த காரியத்திலே நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா அப்போது இந்த உடன்படிக்கையை முதலாவதாக ஆபிரகாமோடு செய்கிறார். அதாவது நோவாவோடு செய்தார். அதுக்கு பிறகு கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாராவது ஒருவர் வாசிப்போம். 1 மற்றும் 5 2 வசனங்களை வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 1 மற்றும் 5. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை தரிசனமாக உண்டாயிற்றுன்னு சொல்லுகிறார். இப்போது கர்த்தருடைய வார்த்தை எதில் வருது? தரிசனத்தில். ஸோ இன் அ விஷன் he is seeing something or someone. அது சம்திங்காக சம்ஒன்னா அதுக்கு தான் அந்த 5வது வசனத்தை வாசிக்க சொன்னேன். அது 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் அவனை வெளியே அழைத்து. அப்போது இந்த கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அப்படின்னு சொன்னால் அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் அவர். ஹல்லேலூயா அப்போ கர்த்தருடைய வார்த்தையாகிய அவர் யார் என்று அன்னைக்கு ஆபிரகாமுக்கு தெரியாது, இன்னைக்கு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையாகிய இயேசு. ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் அவனை அழைத்து வானத்தை பார்த்து. ஹல்லேலூயா அப்போது ஆபிரகாம் என்ன தரிசனத்தில் யாரை பார்க்குறான்? இயேசுவை பார்க்குறான். அதுதான் இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னை கண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவங்க எல்லாம் கல்லெடுத்து அடிக்க போகிறாங்க. நீ எப்படி, உனக்கு வயசு 50 கூட ஆகலை, நீ எப்படி ஆபிரகாம் உன்னை பார்த்தேன்னு சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க எல்லாரும், பரிசேயர் எல்லாரும். அப்போது அவன் பார்த்தது அவரை தான் பார்த்தான். கர்த்தருடைய வார்த்தையாகிய இயேசுவை அவன் என்ன செஞ்சுருக்கான்? பார்த்துருக்கிறான். அந்த 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி அவன் இயேசுவை பார்த்திருக்கிறான். அவன் என்னை கண்டு களி கூர்ந்தான் என்று இயேசு சொல்லுகிறார். அவன் பார்த்திருக்கிறான். அப்போ ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் ஆவிக்குரிய தலத்திலே பிரவேசிக்கிற நபராக இருந்தான். ஆபிரகாம் ஆவிக்குரிய தலத்தில் பிரவேசிக்கிற நபராக இருந்தான். அவன் ஆபிரகாம் எங்கே போகிறான்னு சொன்னால் ஆவிக்குரிய தலத்தில் போய் தேவனோடு இடைபடுகிற மனுஷனாக இருந்தான். அதனால தான் அவனால் பார்க்க முடியுது, அந்த விஷனில் அவனுக்கு வருது, தேவன் அவனோட கூட பேசுகிறாரு. அப்போ யாரெல்லாம் ஆவிக்குரிய தலத்துக்கு போக வர இருக்கிறாங்களோ அவர் எல்லாமே இயேசுவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா அவர் எல்லாருமே இயேசுவை பார்க்க முடியும். ரெண்டாவது இந்த இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஆவிக்குரிய தளமானது செயல்படுவதற்கு ஒரு உடன்படிக்கை தேவைன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அந்த உடன்படிக்கை செய்வதற்கு இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் இன்னைக்கு மட்டும் மத்தியஸ்தர் இல்லை, அவர் துவக்கம் முதல் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்போ ஆபிரகாமை அந்த உடன்படிக்கைக்கு நேராக நடத்தினது இயேசு. ஹல்லேலூயா உடன்படிக்கைக்கு நேராக நடத்தினவர் இயேசு. தேவனோடு உடன்படிக்கை செய்யும்படியாக இயேசு ஆபிரகாமை நடத்தி இருக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8.
400 வருஷம் இவங்க பலுகி பெருகுவதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட விரும்பின காலம் வந்து 400 வருஷம். இந்த 400 வருஷத்துக்கு அங்கே ஜெபிக்கிறவங்களே இல்லையா? 400 வருஷம் ஏன் ஒரு 100 வருஷத்துலேயே ஆண்டவர் அவங்கள விடுதலை அப்படி கொண்டு போகக்கூடாதான்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து விட்டார். ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்தார். அதான் அந்த வசனம் சொல்லுது. 17வது வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில். 18வது வசனம், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி. ஹல்லேலூயா, ஒரு உடன்படிக்கை பண்ணியாச்சு. ஸோ ஆபிரகாம் வந்து ஒரு பலிபீடத்தை உருவாக்கினான், அதில் பலியை செலுத்தினான். அந்த பலிகளுக்கு இடையே அக்கினி ஜுவாலியாக பரிசுத்த ஆவியானவர் செய்வாடினார். அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால தேவன் என்ன செய்கிறாரு? ஒரு உடன்படிக்கை, ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டார். அந்த உடன்படிக்கை தான் இஸ்ரவேல் அனைத்துக்குமான உடன்படிக்கை. அல்லேலூயா. தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணிட்டாருன்னு சொன்னால் நோ ஒன் கேன் சேஞ்ச் ஈவன் காட். அல்லேலூயா. கர்த்தர் கூட அதை மாற்ற மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கூட அதை மாற்ற மாட்டார். எப்போ அந்த உடன்படிக்கையே உடைக்கப்படுகிறதோ, தகர்க்கப்படுகிறதோ, அப்போ தான் அந்த உடன்படிக்கை இல்லாமல் போகும். தேவன் எந்த ஒரு உடன்படிக்கையும் மீறுகிறவர் அல்ல, உடைக்கிறவர் அல்ல. அவர் உடைக்கவே மாட்டார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் இப்படி பண்ணுறாங்களே, இஸ்ராயேல் இப்படி செய்யுது, எப்ராஹிம் இப்படி செய்கிறான், அவன் இப்படி செய்கிறான்னு சொல்லி, யாக்கோபு இப்படி செய்கிறான்னு சொல்லி ஆண்டவர் புலம்புவார். ஆனால் அவங்க யாரையும் அவர் அழிவுக்குள்ளே கொண்டு போகிறது இல்லை. உடனே அவர்கள் மீது இறக்கப்பட்டு ஒரு 10 வசனம் அவங்களுக்கு விடமாட்டேன், ஒன்றும்லாம் ஆக்கிடுவேன்னு சொல்லுவார். 11வது வசனத்தில் சொல்லுவார், இல்லை அவன் என்னுடைய நேச குமாரன், அவனுடைய தாசன் அப்படின்னு சொல்லி உடனே அப்படியே மாறிடுவார். ஏன்னு சொன்னால் ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கை. அப்போ தேவன் உடன்படிக்கையை மாற்றுகிறவர் அல்ல. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உடன்படிக்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய தளத்தில் இந்த உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அதான் பாயிண்ட். நம்ம பார்த்து கொண்டு வருகிறது வந்து ஆவிக்குரிய தளத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய தளத்தில் ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார், இஸ்ரவேலுக்காக செய்கிறார். இவங்க வந்து எகிப்தில் 400 வருஷம் இஸ்ரவேல் அடிமையாக இருக்க போகிறாங்க, 400 வருஷம் கஷ்டப்பட போகிறாங்க. அதுக்கு எங்கே உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னா ஆபிரகாமோடு. அவனுக்கு இன்னும் பிள்ளையே பிறக்கலை. அங்கே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு உடன்படிக்கை செய்து விட்டார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை தேவன் கனப்படுத்துகிறார், அதை எதிர்பார்த்திருக்கிறார். அதுதான் தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நினைத்தருளினார் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்போது அந்த எந்த உடன்படிக்கை? இந்த உடன்படிக்கை தான் நினைக்கிறார். அப்போ இவங்களை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறேனே, 400 வருஷம் அடிமையாக இருக்கணும், அந்த 400 வருஷம் முடியும் போது நான் விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறேனேன்னு சொல்லி அந்த நேரத்தில் சரியாக அவங்க விடுதலை செய்யப்பட்ட வருஷத்தை பார்த்திங்கன்னா கரெக்டாக 430. அல்லேலூயா. அப்போ இந்த 430வது வருஷத்தில் அவங்க 400 வருஷம் அப்ராக்சிமேட்டாக இங்கே 400 சொல்லியிருக்கு, அங்கே 430ன்னு இருக்கும். அவ்வளோதான், ஏறக்குறைய 400 + 400+. அதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, சொன்ன உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன். அப்போது ஆவிக்குரிய தளத்தில் தேவன் எந்த உடன்படிக்கையையும் மாற்றுகிறது இல்லை. ஒன்ஸு கொடுத்துட்டாரு, அதாவது அந்த உடன்படிக்கையை மனுஷனோடு பண்ணிட்டாருன்னு சொன்னால் அதை மாற்றுகிறது இல்லை. இந்த உடன்படிக்கையை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஆவிக்குரிய தளத்துக்கு போய் தேவனோடு நம்ம இடைபட வேண்டும், நாம் பேசணும். ஆண்டவரே 400 வருஷம் முடியாதுப்பா, எங்களுக்கு 100 வருஷம் போதும், 50 வருஷம் போதும், 5 வருஷம் போதும், 1 வருஷம் போதும் சொல்லணும், பேசணும். அதுதான் அடுத்தது நம்ம சோதம் குமாராவை அழிக்க தேவன் தூதர்களை அனுப்பும்போது ஆபிரகாம்கிட்ட வந்து நிற்கிறார். இப்போவும் ஒரு காரியம் செய்ய போகிறேன், சோதம் குமாராவை நான் அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் ஆபிரகாமோட கூட வந்து நிற்கிறார், ஆபிரகாம் தேடி வந்து நிற்கிறார். மனுஷனோட கூட தான் அவர் இடைபடுவார். அந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாக மனுஷனை தேடி வருகிறார், ஆபிரகாமை தேடி வருகிறார். அவன்கிட்ட கேட்குறார், அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க? மொத்தமே 6 பேர் தான் இருக்கிறாங்க. லோத்து மனைவி, 2 பிள்ளைங்க, 2 மாப்பிள்ளை, மொத்தமே 6 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவன் கேட்குறது வந்து 10 பேர். அந்த 10 பேரோட நிப்பாட்டிட்டான். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய தளம் என்ன பேசப்படுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறது. தேவன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறியா? சேஞ்ச் பண்ணுறேன். இஃப் யூ ரெக்வஸ்ட் இன் தி ஸ்பிரிட் realm, நீங்கள் ஆவிக்குரிய தளத்துக்கு போய்
என்ன மாற்றங்களை கேட்குறீங்களோ அந்த மாற்றத்துக்கு தேவன் தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கும்போது ஆவிக்குரிய தளத்திலே நுழைந்து ஜெபிக்கும்போது, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும்போது நாம் தேவ திட்டங்களை அறிந்து கொள்ள முடியும், தேவ திட்டங்களை மாறுதல் செய்ய முடியும். அதெல்லாம் அங்கே தான் இந்த 10 பேர் அவன் கணக்கு பார்த்துருந்து கரெக்டாக சரி ஒரு 6 பேர் தான் இருப்பாங்க. அதனால் 5 வரைக்கும் போயிருந்தான்னு சொன்னாக்கும் சோதம் குமாரா காப்பாற்றப்பட்டு இருக்கும். அவன் போகலை. 6 நம்பர் 6 வரைக்கும் போகலை. 10ஓட அவன் நிப்பாட்டிட்டான். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டான். ஆண்டவரோட பேசுகிறது நிப்பாட்டினான். ஆவிக்குரிய தளத்திலிருந்து அவன் விலகி விட்டான். தேவன் அந்த 10 அதான் அங்கே செய்யப்பட்ட உடன்படிக்கை. அந்த 10ங்கிற உடன்படிக்கை இப்படி அங்கே நிறைவேறலை, அங்கே நடக்கவே இல்லை. அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதாவது அங்கே செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்பி பாராமல் போ. இதுவும் ஆவிக்குரிய தளத்தில் செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கை. நீ இந்த ஊரை விட்டு, இந்த சோதமை விட்டு திரும்பி பார்க்காம நீ என்ன செய்ய, மலை தேசத்துக்கு ஓடு. மலை தேசத்துக்கு ஓடுன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறாங்க, இல்லை சோவாருக்கு போகிறோம், எங்களுக்கு மலையில் ஏற முடியாது, வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆவிக்குரிய தளத்தில் அது மாற்றம் செய்யப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மலை தேசத்துக்கு ஓடிப்போன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தூதர்கள் சொல்கிறாங்க, ஆனால் லோத்து சொல்லுகிறேன், எங்களால் வயசாகி போச்சு, எங்களால் மலை தேசத்துக்கு ஓட முடியாது, நாங்கள் பக்கத்துக்கு சோவாருக்குள்ளே போகிறோம் என்று சொல்லுகிறோம். அப்போ உடனே சரி போ, சோவாருக்கு போ என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் கண்டிஷன் நம்பர் 1, திரும்பி பாராமல் போ. இது ஆவிக்குரிய தளத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிற கட்டளை. ஆவிக்குரிய தளத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிற கட்டளையை மீறினால் அதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. ஹல்லேலூயா. அதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. அதனால தான் திரும்பி பார்த்த லோத்தின் மனைவி உப்பு தூணாக மாறினாள் என்று பார்க்கிறோம். ஏன்னா அதில் எக்ஸப்ஷனே கிடையாது. இது ஆவிக்குரிய தளத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள். ஆவிக்குரிய தளத்திலே முடிவுகள் எடுக்கப்படும் பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கணும். ஆவிக்குரிய தளத்தில் போய் நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். தேவனோட கூட பேசணும். தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கணும். அதில் நமக்கு ஏதாவது குறைவுகள் இருக்குமானால் அதை மாற்றி அதை தரும்படியாக அவரிடத்தில் ஜெபிக்கணும். எல்லாம் செய்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணிவிட்டு நீங்கள் பூமிக்கு தளத்துக்கு நீங்கள் ரிட்டர்ன் வரும் பொழுது தேவன் உங்களோடு கூட என்ன பேசினாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இந்த உடன்படிக்கை குறித்து, அதாவது ஆவிக்குரிய தளத்தில் செயல்படக்கூடிய ஆவிக்குரிய தளங்கள் எவ்வாறு செயல்படும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். வரும் நாட்களில் தொடர்ந்து மற்ற காரியங்களை நாம் ஆராய்ந்து படிப்போம்.